படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தயவுசெய்து தியேட்டர்ல வந்து பாருங்க. படம் மாசா இருக்கு. நம்ம தேவைக்கான எல்லாத்தையுமே படம் நிரப்புது. லென்த் ஒரு லேகா தெரிஞ்சாலும் பெருசா தெரியல. பிகாஸ் பிஜிஎம்மா இருக்கட்டும், கதைக்களமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய நடிப்பா இருக்கட்டும், ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, உலக அரசியலே பேசியிருக்காங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை, உலக அரசியலே பேசியிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு வாரிசு அரசியல் நடத்தும் பொழுது அதனுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கணுங்கிறத நல்ல படம் பேசியிருக்கு. மஞ்சு வாரியரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா லீட் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. படத்தை குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் சத்தமா கேட்குது. பட் தமிழ் ஆடியன்ஸ்க்காக கூட இருக்கலாம். இல்ல, அதுதான் சொல்றேன். ஒரு அரசியல் பின்புலத்துல இருந்து வரவங்க அந்த பின்புலத்தை மட்டுமே வச்சுட்டு அரசியல் நடத்த முடியாது. சரியான அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றாங்க. நல்ல கொள்கைகளும் அவர்களுடைய கோட்பாடுகளும் தான் அரசியல் களத்துல நிக்க வைக்கும், மக்கள்கிட்ட நல்ல மதிப்பை பெறுங்கிறத படத்துல சொல்றாங்க. கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. மோகன்லாலே லேட்டா தான் வராரு படத்துல, எடுத்தோன்னெல்லாம் வரல. பட் கதை தாங்குது. படத்தினுடைய கதை அதை தாங்கிறதுனால அது பெருசா தெரியல. எதிர்பார்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. வில்லனுடைய கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, அப்படி நம்ம சொல்லிட முடியாது ப்ரோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுடைய மொழின்னு ஒன்று இருக்கு. தமிழ்லயே இருக்கிறதுனால நம்ம என்ன மலையாளத்துல பார்க்கல. ஒருவேளை பார்த்துருந்தா கம்பேரிசன் தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல பார்த்ததுனால டப்பிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லீட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சைனாவை நோக்கி போகுது, பார்ப்போம். அதான் சொல்றேன், உலக அரசியல பேசியிருக்காங்க, பார்க்கலாம். பெட்டரா இருக்கு. இல்ல, நம்ம வாருன்னா நீங்க அந்த மாதிரி எடுத்துட்டு வர வேணாம். எப்படி இருந்தாலும் உலகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது நிச்சயமாக ஒரு அழிவை நோக்கி தான் போகும். அந்த இடத்துல ஒருத்தர் புதுசா வந்து நாட்டை காப்பாத்துற மாதிரி தான் எல்லாம் நம்ம புராணங்கள்ல இருந்தே அப்படித்தானே இருக்கு. அப்படிதான் கொண்டு போயிருக்காங்க. உலக அரசியலை பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டு அரசியலை பேசியிருக்காங்க, கேரள அரசியலை பேசியிருக்காங்க, அணையை பத்தி பேசியிருக்காங்க, அணைக்கட்டத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதான் அரசியல் பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படத்தினுடைய இயக்கமும் சரி, நடிப்பும் சரி, ஓவராலா படத்துக்கு நல்ல ரேட்டிங்கே கொடுக்கலாம். நல்லா இருக்கு. தியேட்டர்ல வந்து பாருங்க, கண்டிப்பா வாட்சபிள். தேங்க்யூ ஸோ மச். ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு டைம் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கு. படமே ரொம்ப லென்த்தா இருக்கும். பார்ட் 3 அவங்க பையன் நடிக்கிறாரு போல, அவங்களுக்கு ஒரு லீடு. இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் அதுவும் ஸ்லோவா தான் போகும். ஆனா நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதுவும் ஸ்லோ தான், ஆனால் கதையே இல்லை. பிருத்விராஜோட ஆக்ஷன் சூப்பரா இருக்கு. எல்லாருமே கம்மியா தான் வராங்க. மோகன்லாலே கம்மியா தான் வர்றாரு இந்த படத்துல. எனக்கு கேட்டா படமே லேகா தான் இருக்கு. ஆமா, மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. இன்னும் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. ஆமா, ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. நிறைய பிளட் வர மாதிரிலாம் நல்லா இருந்தது. ஃபைட் சீன்ஸ் நல்லா பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே நல்லா ஸ்பேஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. மியூசிக்லாம் வேற லெவல்ல இருந்தது. தான் பார்க்க முடியும். அதாவது லூசிஃபர் வர்றதுக்கே வந்து இடைவெளி வர இருக்கு ஆக்சுவலி. அதனால தான் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா ஃபாஸ்டா ஆக்சுவலி லூசிஃபரா இருக்கு. அதனால படம் நல்லா இருக்கு. ஒரு வாட்டி கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். ஓகே, அவர் ரோல் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே ஆக்சுவலி. பட் இந்த செகண்ட் வந்து கொஞ்சம் சூப்பரா ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கு. இது வந்து கொஞ்சம் அதான் நல்லா இருக்கு. அதான் கொஞ்சம் இல்ல. செகண்ட் ஹாஃப் அவரு லூசிஃபர் வர்றதுக்கு வந்து தாமதமாகுது. அது வந்து பயங்கர பிரம்மாண்டமா பண்றாங்க. அதனாலதான் வேற ஒண்ணு கிடையாது. நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. மோகன்லால் காமிக்கும் போதெல்லாம் ஃபைட்டு தான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்தா எப்படி வருவாங்க அது மாதிரி வருவாங்க. மியூசிக் தான் ஹைலைட், வேற லெவலு. பிஜிஎம் தான். விஜயராஜ் அதான் கொஞ்ச நேரம் தான் வர்றாங்க, ஆனா நல்லா இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கு. ஒருத்தருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கல, எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல லேக்கெல்லாம் இல்ல, சும்மா ஏதாவது சொல்லலாம். லேக்கே கிடையாது. தேர்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க. இல்ல அதெல்லாம் இல்ல. இது குடும்ப அரசியல சொல்லியிருக்காங்க, கேரளா அரசியல். செகண்ட் பார்ட் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் கூட சூப்பரா இருக்கு. விஜயராஜ் தான் கொஞ்ச நேரம் தான் வர்றாங்க. ஓகே, பழி வாங்குற சீனுக்கு வராங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. ஆனா இல்ல பிருத்திவிராஜ் கிடையாது. டிஃப்ரெண்டா இருக்கு. ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்குது. ஹாலிவுட்ல ஒரு கேரளா சினிமா
வேற லெவல். ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை. லீடு இருக்கு, லீடு கொடுத்தா நிப்பாட்டி இருக்கு. எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல். ஃபைட் சூப்பரா இருக்கு ப்ரோ. லேக் எல்லாம் இல்லை ப்ரோ. மியூசிக்கு அது நல்லா இருக்கு. தேர்ட் பார்ட்டிக்கு ஹிந்தோட தான் படம் நிப்பாட்டு இருக்கு. லேக் எல்லாம் இது 3 ஹவர் படம் எல்லாம் 3 ஹவர் போனதே தெரியல. நல்லா ஆக்டிங் எல்லாரும். ஆமா ப்ரோ.